இப்ப மேல ஏறிட்டு இருக்கோம். நான் அப்படியே டவுன் ஃபால் ஆக போகுது. நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலா இங்க ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இங்க அதிகமா ஒருத்தன் டவுன் ஸ்ட்ரீம் கேட்டான். ஸோ அதுக்காக கவர் வேற மாதிரியா குட்டியா இருக்கு. இன்னும் போக ஃபுல்லா டவுன் தான். வெளியே பாருங்க, பசங்க ஃபுல்லா ஜாலியா போயிட்டு இருக்காங்க. முன்னாடி பாருங்க, எல்லாமே நம்ம தான். பாத்தீங்களா இல்லையா வர்ற மாதிரி நெக்ஸ்ட் வருது. ஃபுல்லாவே டவுன் தான் இறங்கிட்டு இருக்கோம். ஆனா ஃபால்ஸ் போறோம். ஏன்னா ஃபால்ஸ் மேல போய் பார்க்க முடியாது, அதனால கீழே டவுன்ஸ்ல இறங்கிட்டு இருக்கோம். வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இதே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், இன்னும் வேற மாதிரி ஆயிடும். ஸோ ரைடர்ஸ் எல்லாம் போயிட்டு வராங்க போல. எல்லாரும் எல்லாம் கப்புள்ஸா போய் வராங்க. அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. மற்றபடி எல்லாமே ஜாலியா தான் இருக்கு. நாங்களும் அப்படியே போயிட்டு ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு பக்காவா கண்டினியூ பண்றோம். சும்மா டவுன் ஸ்ட்ரீம் தான் வேற மாதிரி இருக்கு. பசங்க முன்னாடி ட்ரம்ஸ் வச்சிருக்கானுங்க. ஸோ ஜாலியா பாட்டு அவங்களே மோலெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. நாங்க செட்ல பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பென்ஸ் எல்லாம் வேற லெவலா அதான் உங்களுக்கு பாக்குறது எல்லாம் தெரியாது. நேர்ல வாங்க, சும்மா சீனா இருக்கும். அதான் வேற மாதிரி ஒவ்வொரு டர்னிங்கும் பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. அது இலடா, அது தூவே இல்லடா. சரி, நான் பார்த்தேன்பா விளாக்ல இருக்குது. நான் விளாக்ல வீடியோ எடுத்து வச்சு நான் காட்டுறேன். அது இலையா பூவான்ட்டு. சோ அங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு லீஃப் மாதிரி இருந்துச்சு. அவன் வந்து அதை பார்த்துட்டு அது என்னான்ட்டு சொல்றான். ஓகேவா? சோ இதான் ரூட். ஃபுல்லாவே காட்வேஸ் ரெண்டு பக்கம் கிரீனிஷா சூப்பரா இருக்கு. அப்படியே போக அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறோம். அப்படியே என்ன பண்ண போறீங்க? சரி, நாங்க அப்படியே போயிட்டே குட்டி குட்டியா ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். அப்படியே ரீல்ஸ் எடுக்கிறோம். பாட்டை போட்டாரு திட்டுவாங்க போல. அப்படியே இது வந்து எலிஃபண்ட் கிராசிங் போர்டு வேற வச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியா வேற. ஸோ சாங்ஸே வந்து நாங்கள் வால்யூம் கம்மியாக தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடம்லாம் ஒர்த்து ப்ரோ. இங்க நாங்க நார்மலா போற ரோட விட நாங்க திரும்புற ஒவ்வொரு டேர்னிங்ஸ்ல ஒரு வியூ இருக்கு. வேற மாதிரி இருக்குது. பாத்தீங்களா இல்ல? இப்ப எந்த பக்கம் திருப்பி கவர் பண்றது தெரியல. எல்லா பக்கமும் அழகா இருக்குது. அந்த பக்கம் ஒருத்தன் கேமரா ஆன் பண்ணி வைடா. இப்போ எல்லா பக்கமும் நல்லா இருக்கு. நாங்க எதை கட் பண்ணி எப்படி போறதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஆமா, செய்யணும். சரி, அப்படியே நாங்க அப்படியே கட்டி போட்டோம். ஓகேவா? ஃபுல்லாவே இந்த ரோட்ல நாங்க இப்ப 3 ஜீப்ல நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்க அங்க போயிட்டு ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் பசங்க தான் ஹில்ஸ் ஏறுது போல. நாங்க முன்னாடி போயிட்டுனா இவங்க ரீல்ஸ் எடுக்கணும். நான் முடிஞ்சா முன்னாடி போயிட்டு அப்படியே ரீல்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலா எனக்கு இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த ரோடு யாருன்னு தெரியல, ஒரு மாதிரி செம்மையா இருக்க மாதிரி இருக்கு. எல்லா இடமும் கிரீனரியா இருக்குது, சூப்பரா இருக்கு. இவனுக்கு உள்ள பாட்டு வேற போட்டுருக்காங்க. சும்மா டிச்சா சொன்னா அவனும் டென்ஷன் ஆவாங்க. இது வரைக்கும் எப்ப என்ன தாங்க பண்ணீங்க, காப்பிரைட் மட்டும் கொடுக்காதீங்க. நாங்க அப்படியே மெயின் பண்ணிக்கிறோம். ஸோ மேல பாத்தீங்களா, அது வந்து மரம் பூ இல்ல. ஓகேவா? இந்த மாதிரி தான் இலை வந்து இந்த மாதிரி கலர்கள்லாம் இருந்துச்சு. இதை பார்த்துதான் அதிகம் இலைன்ட்டேன்னா. ஸோ அதுக்கு சண்டை போட வேண்டாம். இந்த ரோடு தான் ப்ரோ வேற மாதிரி. ஃபால்ஸ் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் இப்ப எனக்கு தோணல. இந்த ரோட்ஸே சும்மா ஒர்த்தா இருக்கு. ரோட் போட்டுருக்காங்க. முன்னாடி எப்படி ஆஃப் ரோடா தான் இருந்திருக்கும். எல்லாமே புதுசா ரோட்ஸ் போட்டுருக்காங்க. ரைடர்ஸும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இங்க வந்து வியூவும் சூப்பராகவே இருக்கு. இந்த ரோட் வியூ எல்லாம் பாத்தீங்களா, செம்ம ரோட் வியூவா இருக்கு. ஸோ அப்படியே மேல ஒன்றும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. எப்பயும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளதான் இருக்கும். அப்படியே நாங்க போக கண்டினியூ பண்ணிட்டே போறோம். அங்க நான் தெரியல, ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ ஃப்ரெண்ட்ல பார்த்தா நம்ம பசங்க தான். நவீனே ஹாய் சொல்லு. எல்லாரும் ஜாலியா போயிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், ஜாலியா வைப் போயிட்டு இடம் தெரியல. எல்லாம் சைலண்டா போறானுங்க. சாங் ஏன் வைக்கல தெரியல. இவனுக்கு சாங் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு இந்த ரோட்ஸ் பிடிச்சிருக்கு ப்ரோ. என்ன இருக்குன்னா தெரியல, ஒரு மாதிரி கிரீனரியா அந்த ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நம்ம ஃபுல்லா நம்ம ஊர் சைட்ல ஒரு மாதிரி நார்மலா பார்த்துட்டு ஈவினிங் பார்த்துட்டு இது வந்து ஃபுல்லா கிரீனரியா பார்க்கறதே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்டா இருக்கு. மேல போறோம். இங்கே எப்படி இருக்குன்னா இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், சும்மா மாசா இருக்கும். நம்ம அது எப்படி இருக்குது எக்ஸ்பெக்டேஷனே எல்லாம் போறோம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நிறைய பல்ப் ஆகிட்டோம். ஸோ அதனால இப்ப எக்ஸ்பெக்டேஷனே எல்லாம் போறோம். அவ்வளவுதான். ஸோ கைஸ், அந்த ஆட்டோல தான் நம்மளுக்கு இப்போ ஃபுட்டு வந்திருக்கு. ஸோ இங்க எங்கன்னா நிழலா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே தான் நேற்று சாப்பிட்டோம். எல்லாமே இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப தான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் போக வேண்டியதான். நான் உங்களுக்கு மேலே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை. மேலே அந்த ட்ரைனிங் தெரியுதா, அந்த ஸ்லோப் இறங்கினோடனே வாட்டர் ஃபால்ஸ் தான். நாங்கள் அப்படியே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து இந்த மலையிலேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் இந்த மாதிரி சின்னதாக பைப் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த தண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம். நல்லா இருக்குது, ஐஸ் வாட்டர் மாதிரியே இருக்குது. ஸோ அவ்வளோதான். 3 ஜிப் இங்கே நிற்கிது. 1 2 3 அப்படியே ஃபுல்லாக பக்காவாகுது.
ஸோ கைஸ் ஆக்சுவலாக பசங்களாம் வந்து உள்ள இருக்கானுங்க. அப்படியே வேறு டிரைவர் சீட் ஷிஃப்ட் ஆகிட்டேடா. என்ன தல இதோ வரப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா வியூ பார்த்தீங்கன்னா இல்லையா, வேற மாதிரி இருக்கு வியூலாம். சாங் 96 சாங் வேற லைஃப் ஆஃப் சாங் சும்மா சரியான வைப்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே அப்லோட் பண்ணா காப்பி ரைட் வந்துடும். நான் சாங் கட் பண்ண பிறகு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? பசங்களாம் என் பாட்டு பாடி வைப் பண்ணிருக்காங்க. ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அவங்க பக்கம் போயிட்டு பாடலாம் பாடு எல்லாருமே பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஏதோ பிளாக் ஷூட் பண்ணிருக்காங்க. நம்ம அப்படியே யூடியூப்ல அப்புறம் என்ட்ரி வந்து இங்க 50 rupees. ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ல போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உள்ள போயிட்டு ஜாலியாக பிடிச்சிட்டு செட் பண்ணிட்டு வரோம், ஓகேவா? கட்டிக்கிட்டா ஆக்சுவலாக ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். காலைல இருந்து காட்டுறேன்னு சொன்ன ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ் ஹைட் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் தண்ணி தான் பக்காவாக இருக்கு. இதுக்கு 50 rupees டோக்கன் பே பண்ணிடுறோம். பாருங்க, ஆல்ரெடி அங்கே ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி வேண்டியது தான். மேலே ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். மேலே தெரியுதா ஃபால்ஸ் வந்துட்டோம். எல்லாருமே இங்கே தான் அப்படியே போய் நாங்கள் வந்து ஸோ கொஞ்ச நேரத்தில் பயத்தை கிளப்பிடுச்சு. இந்த ஃபோன் வேறு எங்கே வச்சுன்னு தெரில, காணுன்ட்டு தேடி கண்டுபிடிச்சி நல்லா இங்கே தான் இருக்கானுங்க. எல்லாம் பாட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கிளம்பிட்டோம். ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஃபுல்லாக கையில் கிளம்பிட்டோம். அவள் தான் இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்குறமா இல்லை ரூமுக்கு போகிறோமான்னு தெரில. அப்படியே ஜீப்புக்கு போய் கண்டினியூ பண்ணணும். பசங்களாம் வரல, அப்படியே ஒவ்வொருத்தனா வந்ததுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறோம், ஓகேவா? ஸோ கைஸ் இங்கேருந்து கிளம்பிட்டோம், ரிவர்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரூம் போகிறோமா இல்லை எங்கன்னா போகிறோமா தெரில. எங்கன்னா போகிற மாதிரி இருந்தால் நான் கவர் பண்ணுறேன், இல்லைனா ரூம் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? வந்து இங்கே ஒரு வியூ நல்லா இருந்துச்சு. சரி அதான் நிறுத்திட்டு vlog எடுக்கலாம்னு இறங்கணும். ஸோ பின்னாடி ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன், டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பினது. ஸோ இப்போ பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. டே கேமரா எடுத்து இது பண்ணுறா. ஸோ கேமரா எடுத்துட்டு ஒரு பக்காவாக ரெடி பண்ணிட்டு போகிறது. அவள் தான். இதுக்கப்புறம் எங்கேயும் போகல, நேராக உள்ள ரூமுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஃபைனலாக இங்கே ஐ லவ் மூணார்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான், ஓகேவா? வயசு தான் நான் சொன்ன பிளேஸு. பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்புறோம். நைட்டு ஃபயர் கேம்ப் இருக்குது. இதுக்கப்புறம் அங்கேருந்து vlog கண்டினியூ பண்ணுறோம், ஓகேவா? ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. இங்கே எல்லாமே ரீசைக்கிள் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பசங்களாவே ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக அவங்க ஒரு பஸ்ஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாங்லாம் போட்டு பாய் பாய் எல்லாம் காமிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பொழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆக்சுவலாக ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் ஃபால்ஸில் குளிச்சலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு இப்போ வெளியே போகலான்னு சொல்கிறானுங்க. சரி சும்மா போயிட்டு நேற்று மாதிரி மார்க்கெட் மட்டும் சுற்றி பார்த்துட்டு நான் வாங்கலாம். சிட்டி நல்லா இருக்கு.
அந்த நெட்டில் வாங்கணும் இதுவும் சரிட்டு நாங்கள் வந்து இதே போட்டு சரி போயிட்டு வேறு எதனா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. எல்லாம் போயிட்டு டீ குடிச்சிட்டு இல்லை எங்கள் அது பேர் என்னவோ சொன்னானுங்களே ஏதோ பனானா ஸ்வீட் ஏதோ ஒன்று சொன்னானுங்க, எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அது இருந்துச்சு நான் போய் ட்ரை பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டு தான். ஸோ பை பை. ஆக்சுவலாக டீ குடிக்கலாம்னு போனோம், அது டீ குடிக்கிற பிளான் கேன்சல் ஆகிட்டு ஷவர்மா கடை இருந்துச்சு. சரி ஷவர்மா சாப்பிட்டு ரொம்ப நாளாக வச்சுட்டு ஷவர்மா சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ வந்த பிறகு காமிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஓகேவா. பிளேட் ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்துருச்சு ஷவர்மா, பிளேட் ஷவர்மா ஆன் பண்ணோம். இங்கே ஒன்று அங்கே 2 இருக்கு. அவங்களாம் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள. சரி நாங்களும் சாப்பிட்டு அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஓகேவா. டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. நாங்கள் தின்னால இங்கே இருக்கிறத மிஸ் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே இறங்கி போனோம். ஸோ இங்கே ஒர்த்தா இருக்கு டேஸ்ட்லாம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கெல்லாம் காஃபி மட்டும் சொல்லியிருந்தோம், காஃபி சூப்பராக இருக்குது. ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணோம், ஃபர்ஸ்ட் 2 தான் ஆர்டர் பண்ணிருந்தோம். சரி சாம்பிள் பண்ணலாம், அப்புறம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. டேஸ்ட்டும் ஒர்த்து. ப்ரைஸும் 150 தான், ரொம்ப அதிகமாக இல்லை, அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். காஃபியும் போட்டிக்கான சூப்பராக இருக்கு. ஸோ மறக்காம நான் வெளியே காட்டுறேன், கடை நேம் காட்டுறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ நல்லாவே இருக்கு ஓகேவா. இதெல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். பில்லு வந்துச்சு. ஆர்டர் பண்ணது காஃபி ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணோம். 700 வந்திருக்கு. ஓகே தான், நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியே பே பண்ணிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃபயர் கேம்ப் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நைட்டு ஃபயர் கேம்ப் எப்படி இருக்கு, நைட்டு டின்னர் அங்கே சொல்லியிருக்காங்க. சாப்பிட தெரியல, எனக்கு ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, அதனால திருப்பி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது ஒரு மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ போயிட்டு இந்த பிள்ளை கிளம்பிட்டோம். அவ்வளோதான், ரூமுக்கு போயிட்டு அவ்வளோதான். இப்ப நம்ம பேசுறது கேக்குறீங்க, லைட்டிங் இருக்கும் போது நம்ம கூட போலாம். நான் அப்லோட் பண்றேன், பக்காவா அப்லோட் பண்றேன் ஓகேவா. நைட் ஃபயர் கேம்ப் மட்டும் நான் குட்டியா காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் அவள் தான் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஓவராலா இங்க வந்து சாப்பிட்டதுல இங்க சாப்பிட்டது செம்மையா இருந்துச்சு. நான் போகும்போது கடையோட நேம் உங்களுக்கு ஆட் பண்றோம் ஓகேவா. ஆக்சுவலாக இதுதான் ஷாப்பு, த பெரிஸ்டா கஃபே. ஸோ மூணார் சைடு வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்ஸ்லாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பிள்ளைங்கள நான் கூட்டினு வரேட்டா. மட்டனு போனாலும் ஆக்சுவலாக மூணாரில் ஃபுல்லாக பவர் கட்டான். இங்கே வந்து ரூமில் ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ ஃபயர் கேம்ப் வீடியோ இருக்கு, ஏன்னா மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. நான் சார்ஜ் போட்டால் தான் நைட்டு எடிட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதனால் அவள் தான் இன்னைக்கு டே 2ஓட விலாகும் இன்னையோட முடியுது. ஸோ பாய், நாளைக்கு டே 3 எங்கே போகிறேன்னு தெரில, போயிட்டு அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா.